நம்முடைய சமூகத்துக்கு வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை கர்த்தர் நீர் வெளிப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுகிறதை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து அது 30, 60, 100 பலன் தந்து உமக்காய் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவளாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படி நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பேசுகிறவனுடைய மகளை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல செய்திக்கான தலைப்பு, இவ்வளவு சீக்கிரம் செய்திக்கான டைம் வரும்னு எதிர்பார்க்கல நான். செய்திக்கான தலைப்பு, உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல. தூங்காதீங்கண்ணா. இன்னும் ஒரு 1 ஹவர்ல 1.5 ஹவர்ல முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீங்க வேலைகளை பார்க்கலாம். தூங்காதீங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை விடுவிப்பேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். கீழ்ப்பகுதி. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனம் கீழ்ப்பகுதி. சரி, ஃபுல்லாவே வாசி. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இதில் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதான காரியம், உன்னை விடுவிப்பேன். பக்கத்துல கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. ஆமா, நம்ம என்ன பிரச்சனையில என்ன காரியத்துல இருந்தாலும் நம்ம விடுவிக்கிற தேவன் யாரு? கர்த்தர் மாத்திரம் தான். வேற ஒருத்தரும் நம்மள என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம விடுவிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர் தான். முதலாவது தலைப்பு அதுல பார்க்கலாம். அதுல உன்னை விடுவிப்பேன் என்ற காரியத்துல எப்படி எப்போ நம்மளை விடுவிப்பாருன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதலாவது, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப நமக்கு அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், எப்போதும் என்ன காரியம் வந்தாலும் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. நம்பிக்கை இழந்துட்டோம்னா எல்லாமே என்ன பண்ணிடும், நம்மளை விட்டு போயிடும். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப நம்ம நம்பும் பொழுதுதான் நம்முடைய காரியத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அது என்ன பிரச்சனைகளா இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால முடியும். அதை விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அலையிலைய சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் மாற்றுவதற்கு அவரால் தான் கூடும். இது நடக்காதுன்னு சொல்லி நாம நினைக்கலாம், ஆனா அது நடத்தி முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம எப்போதும் என்ன பண்ணணும், கர்த்தரையே நம்பி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் எப்போதும் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு புதிய ஒரு பலன் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வருதா இல்லையா? எனக்கு வருது. ஒரு பெருத்த ஒரு ஆறுதலாவும் கொஞ்சம் தைரியமாவும் என்ன பண்ணு, இந்த வார்த்தைகள் வரும்போது அது நமக்கு காணப்படுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த நாளில் நமக்கு ஒரு காரியம் நடக்குன்னா எத்தனையோ மனுஷங்களை போய் தேடுறோம். நம்ம பணத்து நிமித்தமா ஒரு காரியத்துல சாதிக்கலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால என்ன இருந்தாலும் நம்மளால ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது, ஜெயத்தை பெற முடியாது. கர்த்தரிடத்துல நம்முடைய வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருப்போமானால் மாத்திரம்தான் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், வாய்க்க
வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் முதலாவது நம்ம நிற்க வேண்டிய இடம் எது? தேவ சமூகம். இன்னைக்கு நாம இருக்கிறோமா? தேவ சமூகத்துல இருக்கிறோமா? தேவ சமூகத்துல இருக்கிறதுனால இங்க பாருங்க எவ்வளவு காலியா இருக்குது பாருங்க. கர்த்தரை தேடி வர்றதுக்கு, தேவ சமூகத்துல இருப்பதற்கு என்ன பண்றோம்? ரொம்ப அசதியா இருக்கிறோம். ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா கடவுளுக்கு மட்டும் என்ன பண்றது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி என்ன பண்ணுங்க, தேடுங்கள். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம அதை மட்டும் தான் என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். மற்ற எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம். அது உற்சாகமா தேடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம். தேவ சமூகத்துல வந்தா மாத்திரம்தான் நம்ம எப்படி இருப்போம்? துக்கமா இருப்போம். தூக்கம் தள்ளுது பேர். கண்ணை தயவு செஞ்சு யாரும் மூடாதீங்க. கண்ணை மூடினா கட்டாயம் என்ன பண்ணும்? தூக்கம் வரும். ஏன்னா அப்ப உள்ள வர நல்ல ஜின்னஸா வர இருக்குல்ல, தூக்கம் கட்டாயம் வரும். கண்ணை மூடாதீங்க. நல்லா கண்ணை விழிப்பா உட்காந்து என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையானது நம்முடைய சரீரத்துக்கு என்னவா இருக்குது? ஜீவனா இருக்கிறது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? வார்த்தையினால நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப கர்த்தரை நாம நம்பும் பொழுது நமக்கு என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிறார். நமக்கு விடுதலை வரல, ஏன்? நம்ம என்ன பண்ணல? கர்த்தர் மேல என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா நம்முடைய வாய் வந்து நமக்கு என்ன பண்ணோம்? நல்ல வார்த்தைகளை பேசுவோம். ஆனா நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு எப்படி இருக்கும்? தூரமா இருக்கிறது. ஏன்னா நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாயின் வார்த்தையும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? பிரதியா இருக்கணும். ரெண்டும் என்ன பண்ணும்? ஒத்து போகணும். வாய் ஒரு விதமா, நம்முடைய இருதயம் ஒரு காரியத்தை யோசிச்சா நம்முடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தரோடு கூட இருந்தா மாத்திரம்தான் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தர் மேல வைக்க முடியும். இப்ப இதுல ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் எல்லாருமே படிங்களா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் அங்க சொல்லும் பொழுது மரணம் அவங்களை என்ன பண்ணிடுச்சு? சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் அதுல இருந்து நம்மை தப்புவிப்பார் என்ற அந்த நம்பிக்கை என்ன பண்றாங்க? ஒரு நாளும் மாறலதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவித்தார். இதுக்கு முன்னாடி எங்களை தப்புவித்தாரு, இப்பொழுது என்ன பண்றாரு? எங்களை தப்புவிக்கிறாரு, இனிமேலும் எங்களை என்ன பண்ணுவாரு? தப்புவிப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எந்த காலத்திலயும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆதரவா இருந்து நம்முடைய தீங்கா இருக்கலாம், நமக்கு மரணம் வருகிறதான ஒரு தருவாயா இருந்தாலும் கூட அதுல இருந்து தப்பிப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாம கொண்டு இருப்போமானா கட்டாய உலகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்மால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். 4ஆவது அதிகாரம் 1-7 வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வாங்கி
கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்போது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய தான் கேட்டிருக்கிறீங்க. நிறைய முறை இந்த காரியங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ. ஏன்னா அவங்க கணவர் அவர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை செஞ்சதான ஒரு மனுஷன். அவர் மரித்து போறாரு. மறிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடன் என்ன பண்றாரு, வாங்கி வச்சிருந்தாரு. அவர் மரித்து போறாரு. இப்போ அவர் மறிச்சிருக்கு பிறகு கடனை யாருக்கிட்ட கேட்பாங்க? யாருக்கிட்ட கேட்பாங்க? அதான் இருக்கும்போதோ இல்லாத யாரோ தப்பா நினைச்சுக்கோனா, எந்த சூழ்நிலையிலும் எந்த கடன் வாங்கினாலும் எந்த காரியம் செஞ்சாலும் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணணும் தெரியணும். நிறைய பேர் என்ன பண்றது கிடையாது, சொல்றது கிடையாது. சொல்றீங்களா? நீங்க எல்லாம் சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்ல போனாலும் ஏதாவது கைமாத்தாவோ இல்ல கடனாவோ வாங்கினா உங்க வீட்டுல சொல்றீங்களா? உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? ஆமா, இந்த கஷ்டம் எல்லாருக்கும் அப்படி இருக்காதீங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே என்னது பாதிப்பு இருக்குது. தெரிஞ்சா தானே நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முடியும். அப்புறம் எனக்கு தெரியாது கொடுக்கலன்னுட்டு என்ன ஆயிடும், அது கஷ்டமாயிடும் இல்லையா? அப்படிப்பட்டவரை தான் நிலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்படக்கூடாது. நீங்க கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்தாலும் மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கினாலும் குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்குமே அதை என்ன பண்ணணும் தெரியணும். அது எதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். எதுக்கோ வாங்கினா எதுக்கோ சொல்ல போறலாம் சொல்லக்கூடாது. எது வாங்கினாலும் என்ன பண்ணுங்க, நீங்க கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் நீங்க மற்றவங்களிடத்துல இருந்து வாங்க வேண்டியதா இருந்தா அதை என்ன பண்றது, எழுதி வச்சுக்கிறது நல்லது. எந்த நாள் பல வருஷங்கள் ஆனா கூட என்ன பண்ணலாம், அதை எடுத்து நம்ம இது எதுக்கு வாங்கணும்னு சொல்லி நமக்கு தெரியாம போனாலும் கூட நம்ம எதையும் எடுத்து பார்த்தோம்னா நோட்டும் டைரியில எதுலயும் எழுதி வச்சு அது நமக்கு என்ன தெரியும், இந்த நாள்ல இந்த காரியத்துக்காக நம்ம வாங்கி இருக்கிறோம் செலவு பண்ணிருக்கிறோம் சொல்லி நமக்கு தெரியும். அதனால நீங்க என்ன பண்ண, ரெண்டு பேருக்கும் அதை தெரிவித்துக் கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கிட்டோம், அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த கணவர் இறந்துட்டாரு, மனைவி ரெண்டு பிள்ளைகள் தான். இப்ப கடன் நிறைய ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது அவங்க எங்க வராங்க, ஊழியக்காரர் இடத்துல வராங்க. அல்லேலூயா. நாம எங்க போறோம், நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஊழியக்காரரை தேடி வருமா? உடம்பு முடியலன்னா வருவோம், உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுவோம், வருவோம். மற்றது எந்த விஷயம் நல்ல காரியமா இருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு ஆலோசனை தேவைன்னாக்க நம்ம வருமா? எல்லாரும் வருமா? உங்க இருதயத்தை தொட்டு என்ன பண்ணுங்க, உண்மை உத்தமமா சொல்லுங்க, நம்ம தேவ சமூகத்துல இருக்கிறோம் சொல்லுங்க, வருமா? பின்னாடி ரொம்ப இடுக்கமா இருக்குதுமா, இங்க நிறைய இடம் காலியா இருக்குது, சைடெல்லாம் காலியா இருக்குது. முன்னாடி வாங்க, முன்னாடி உங்களை தான் வாங்க சொல்றேம்மா, முன்னாடி வாங்க. அந்த இடம் காலியா இருக்குது பாருங்க, இந்த சைடும் காலியா இருக்கு. அது செல்லியம்மா சேர்ல உட்காந்துருங்க, பின்னாடி சேர் இருக்கு பாருங்க, அந்த சேரை கொஞ்சம் முன்னாடி போடுங்கம்மா, டோர் திறக்க முடியாத அளவுக்கு இருக்கு பாருங்க. ஜெனி, நீ எழுந்து உள்ள போயிடு ஜெனி. அங்க இடுக்கமா இருந்தா இந்த பக்கம் வரலாம், இப்படி வந்துருங்க. நீ மட்டும் தனியா தெரியுது, அதான் சொன்ன உள்ள போயிடுன்னு. நீங்களும் அப்படியே முன்னாடி வாங்கலாமா? ஏன் அது நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இடமா, ஏன் நகரவே மாட்டீங்களா? சொல்ற பேச்சே கேட்க மாட்டீங்க. பெரம்பு எடுத்துட்டு வந்தா வைக்கணும். ஆளுக்கு ஒரு கல்லு, ஆமா பாரு, ஆளுக்கு ஒரு கல்லு, அந்த கல்லுல கரெக்டா உட்காருங்க. சரி, செய்திக்கு நேராக போகலாம். அந்த மனைவியும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. யாரை தேடி வராங்க, யாரை தேடி வராங்க?
ஊழியக்காரரை தேடி வராங்க. அவர் என்ன கேக்குறாரு? என்ன கேட்டாரு அவங்கள? எப்சி நல்லா கவனிக்குது கரெக்டா. நான் உனக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு குடம் எண்ணெய். அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை சொன்னாங்க. அது ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால் அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அங்க என்ன பண்றாரு? ஆலோசனை சொல்றாரு. நீ போய் பக்கத்து வீட்டுல என்ன பண்ணு, பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து உனக்கு இருக்கிற அந்த எண்ணெய் எண்ணெய் எதாவது இருக்கும். அவங்க கேன்ல வச்சிருந்தாங்களோ இல்ல பெரிய பேரல்ல வச்சிருந்தாங்களோ தெரியல. அந்த எண்ணெய் என்ன பண்ணி எல்லாத்துலயும் ஊத்துனாங்க. ஊத்துனும் போது அவங்க வச்சிருந்த காலி பாத்திரம் எல்லாத்துலயும் என்ன பண்ணிடுச்சு? அந்த எண்ணெய் ஃபுல்லா நிரப்பப்பட்டு பாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன ஆயிடுச்சு? நின்னு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணல? எண்ணெய் வரல. அதோடைய காரியத்தை நின்னு போச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இந்த எண்ணெயை கொண்டு போய் வச்சு நீ என்ன பண்ணு, உன்னுடைய கடன் எல்லாம் நீ என்ன பண்ணு, அடைச்சிட்டுன்னு சொல்லும்போது அந்த ஆலோசனையை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க? போய் அப்படியே செஞ்சாங்க. அவங்களுடைய கடன் எல்லாம் வச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு? தீர்த்தார். அல்லேலூயா. நமக்கு இந்த நாட்கள் ஆலோசனைகள் ரொம்ப என்னது? ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். ஆலோசனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆலோசனைகள் எத்தனை பேரு கேக்குறீங்க? இல்ல, நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் கரெக்டான முடிவு தான் எடுப்போம்னு சொல்லி அநேகர் இருக்கிறோமா இல்லையா? நாம எடுக்கிற முடிவு அநேக நேரங்கள் என்ன ஆயிடும்? தோல்வியில தான் முடியும். அதனால ஆலோசனைகள் அநேகர் இருந்தால் அங்க என்ன உண்டாகும்? ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ ஆலோசனை, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சிடலாம். செஞ்சிட்டதுக்கு அப்புறம் யோசிச்சோம்னா எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது? திரும்பி வராது. அதனால ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை ஆலோசித்து ஆலோசனைக்காரர்களிடத்துல அந்த ஆலோசனைகளை கேட்டு நம்ம நடக்கும்போது அது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டு அவங்க போனாங்க, அதன்படியே செஞ்சாங்க. கர்த்தர் அவங்களுடைய கடன்ல இருந்து அவங்களை என்ன பண்ணாரு? விடுவித்தார். அல்லேலூயா. இதுல கடனுக்கு தான் நம்ம உதாரணமா பாக்குறோம். கர்த்தர் கடனை மாத்திரம் இல்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. நம்ம ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கை முடிவு பரியந்த அந்த நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. நாளுக்கு நாள் அது என்ன பண்ணணும்? அதிகமாயிட்டே போகணும். அவர் மேல நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுவது? எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. யோபு நம்பிக்கை இழந்தாரா? இல்ல. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் எல்லாம் ஒரு சித்தத்தின் படிதான் நடக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நல்லது வந்தா மாத்திரம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் சொல்றது. தீமை வந்தாக்க நம்ம என்ன பண்றது? கடவுளை என்ன பண்றோம்? தேடுறது கிடையாது. ரொம்ப ஒரு அசட்டையா நினைக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. அவர் நினைச்சாருனாக்கா எதையும் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஜீவன் நாளைக்கு இருக்குமா? இருக்காது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை நம்ம மேல வச்சிருக்கிறதுனால தான் இதுவரையும் பலத்தோடு சுகத்தோடு ஜீவனோடு நம்ம என்ன பண்றோம்? வாழ்கிறோம். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படும். முதலாவது காரியம், நம்பின அவர்களை என்ன பண்றாரு? விடுவித்தார். விடுவிப்பாரா? விடுவிக்க மாட்டாரா? விடுவித்தார். விடுவிக்கிறார், விடுவிப்பார். எல்லா சூழ்நிலையும் நம்மள என்ன பண்ணுவாரு? நடத்துவார். இரண்டாவது காரியம், என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் விடுவிப்பேன் சொல்றாரு. சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ எந்த வேலையிலும் ஆபத்துல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அநேகர் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அவர்களுக்காக எல்லாம் திறப்பில் என்ன பண்ணணும்? நிற்கணும். அதுதானே கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தானே தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமா. நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமா?
ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம் இல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா எதுக்கு எடுக்கிறது நானு இல்ல, என்ன பண்றது இல்ல. ஏன்னா அனுதினமும் தேவ சமூகத்தை என்ன பண்றது இல்ல, நம்ம தேடுறது இல்ல. பிரச்சனை வந்தா மாட்டுறதுனா என்ன பண்றோம், கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுது நிற்போம். ஆனா நல்லா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டோம், தேவ சமூகத்தை தேட மாட்டோம், கடவுளை நோக்கி கூப்பிட மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில நாம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன பண்ணோம், கர்த்தரோடு கூட நெருங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், அதிகமாயிட்டே போகணும். அந்த அனுபவம் நமக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகணும். நம்ம இன்னும் பின்வாங்கி போக கூடாது. பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எல்கேஜியோ யூகேஜியோ சரி, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் கூட வச்சுக்கலாம். அப்ப ஒரு 3rd ரேங்க் எடுக்கிறாங்க, ஒரு 10th ரேங்க் எடுக்கிறாங்க. வருஷம் ஏற ஏற அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேங்க் முன்னேறி வந்தா சந்தோஷப்படுவீங்களா இல்ல பின்வாங்கி போனா சந்தோஷப்படுவீங்களா? ரேங்க் அவங்க என்ன பண்ணோம், முன்னாடி போனா என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். அதே தான் கர்த்தருக்குள்ள கூட நம்ம என்ன பண்ணோம், முன்னாடிதான் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரோடு கூட இன்னும் அதிகமா நம்ம முன்னோக்கி தான் போனோம். பின்வாங்கி என்ன பண்ணக்கூடாது, போகிறவர்களா இருக்கக்கூடாது. அங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சிலரை பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 35ல இருந்து 43வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமயமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பார்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. எரியோவுக்கு போகிற போது ஒரு குருடன் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்னன்னு சொல்லி விசாரித்து, நசரேயனாகிய இயேசு வருகிறார்னு சொல்லி அவன் கேட்ட உடனே, இயேசு கிறிஸ்து வந்தா அங்க விடுதலை உண்டாகும், அங்க சுகம் உண்டாகும் சொல்லி அந்த குருடன் என்ன பண்ணிருக்கிறாரு, நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த அவங்களுடைய அந்த நடக்கிற சத்தம், ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தா நட சத்தம் எப்படி இருக்கும், அதிகமா கேட்கும். அமைதியா இருந்துச்சுன்னா அங்க ஒரு சிலர் தான் நடக்கிறாங்கன்னா அங்க எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். சும்மா ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதான அந்த தன்மையை கர்த்தர் வச்சிருந்திருக்காரு பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு அங்க விசாரிச்சோடனே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொன்னோடனே அப்ப அந்த குருடன் என்ன பண்றாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. இப்ப இவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க, எல்லாம் நீ ஒன்னும் பேசாத, அமைதியா இரு, கத்தாதன்றாங்க. ஆனாலும் எவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலும், எவ்வளோ பெரிய காரியத்தின் மத்தியிலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே கர்த்தர் என்ன பண்றாரு, அவருக்கு திரும்பி பதில் தராரா இல்லையா? அவர் திரும்பி கேட்டாரா இல்லையா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். அப்போ கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் நமக்கு என்ன தேவைன்றதை கர்த்தர் அறிந்து நமக்கு என்ன பண்ணுவாரு, செய்வார். நம்ம எதுவும் நம்ம கூப்பிட மாட்டோம், ஆனா கர்த்தர் மட்டும் நமக்கு செய்யணும்னாக்கா எப்படி செய்வார்? நம்ம எல்லாத்துக்காகவும் நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? எல்லாத்துக்காகவும் நேரம் இருக்குது, நேரத்தை ஒதுக்குறோம். ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறதுக்கு மாத்திரம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, நேரம் பத்த மாட்டேங்குது. 24 மணி நேரமும் என்ன பண்ணல, நமக்கு பத்தல. கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் சேர்த்துக்கலாமா எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்தை எப்படி சேர்க்க முடியும்? அதை சேர்த்தா கூட நமக்கு என்ன பண்ணாது, டைம் பத்தாது. நம்ம என்ன எல்லாம் அவ்வளோ பிஸி. அதனால அப்படி இருக்கக்கூடாது. அங்க அதைதான் சொல்றாரு அவரு. அந்த குருடன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் திருப்பி என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறாரா இல்லையா? கேட்டு என்ன பண்ணாரு, அவர் என்ன நினைச்சாரோ அதன்படி என்ன பண்ணாரு, கர்த்தர் பார்வை அடைந்து போனாரு. அவர் கர்த்தர் செய்த நன்மைக்கு மகிமைப்படுத்தினார். அதை பார்த்த ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க, புகழ்ந்தார்கள். அப்பனா நம்முடைய சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணோம், நோக்கி கூப்பிடும் போது நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்திலயும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரிடத்துல நம்முடைய காரியங்களை
எடுத்து சொல்லுகிற ஒரு மனுஷங்களை எடுத்து நம்ம போனோம்னாக்க நம்முடைய காரியத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்றோமா இல்லையா? எல்லாத்தையுமே பேசுறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தை அதை சொல்லணும்னா என்ன பண்றது இல்லை, நமக்கு சொல்ல முடியல. மனுஷங்களோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் கூட நமக்கு இன்னைக்கு என்ன பண்ணல, கர்த்தரோடு கூட இல்ல. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையா இருக்கிறதான ஒரு காரியம். நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் சொன்னா நமக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். அல்லேலூயா. இப்ப ஒரு குருடன் கர்த்தரை பார்க்கல, அவரு செஞ்ச காரியங்களை காதுல கேட்டாரு, அவ்வளவுதான். அதை வச்சு என்ன பண்ணிட்டாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு, அவரை விடுவித்தார். நீ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தர் நமக்கு செய்யற காரியங்களை பாக்குறோம், நம்மளை நடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் நினைக்கிறோம். ஆனாலும் அந்த நேரத்துக்கு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் நன்றி உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. மனுஷங்க செய்யற நன்மையும் மறந்துடுறோம், கடவுள் செய்கிற நன்மையை என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நினைச்சு நன்றி சொல்லணும். அப்பதான் கர்த்தர் இன்னும் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், நமக்கு செய்வார். அப்ப ரெண்டாவது காரியம், அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். சத்தமா சொல்லுங்க. தலைப்பு என்ன பார்த்தோம், அதுவே புரியல. தலைப்பு என்னது, கையை கட்டி நான் அமைதியா உட்கார்ந்து உன்னை விடுவிப்பேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூங்காதீங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் காரியம், நம்பின அவர்களை என்ன பண்ணாரு, விடுவித்தார். நம்பும் போது நம்மளை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். ரெண்டாவது காரியம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். நம்பணும் முதலாவது, ரெண்டாவது என்ன பண்ணோம், நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா, கூப்பிடுறீங்களா, இறங்கிறீங்களா? நாங்க எங்க கூப்பிடுறோம், மனுஷாளுங்களை தான் கூப்பிடுறோம். கடவுளை கூப்பிட்டா தானே, அவரை தான் கூப்பிடணும். மனுஷனுடைய உதவி எல்லாம் முடியும். பார்க்கலாம், யார் முடிக்கிறீங்க? மனுஷனுடைய உதவி விருதா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இந்த மனுஷங்க தான் நமக்கு இந்த உதவி செஞ்சிருவாங்க, அந்த மனுஷங்க இருந்தா அந்த உதவி செஞ்சிருவாங்க. எந்த மனுஷனாலும் எந்த உதவி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தர் அவங்களுக்குள்ள அந்த ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அனுப்பினா மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ண முடியும், எழும்பி செய்ய முடியும். கர்த்தர் நினைக்காம யாரும் நம்ம கூட என்ன பண்ண முடியாது, உதவிகளே செய்ய முடியாது. மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. நம்ம உதவி செய்கிறவர் யாருதான், கர்த்தர் மாத்திரம் தான். அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா அவர் யாரை கொண்டாலும் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவார், நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், அவரை நம்பும் போது அவரை நம்ம என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். ரெண்டாவது, அவரை நோக்கி கூப்பிடும் போது என்ன பண்ணுவார், அவர் நம்மள விடுவிப்பார். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண கூடாது, கர்த்தரை விட்டு தூரம் போக கூடாது. பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், பிரச்சனை இல்லைனாலும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும், கூப்பிடணும். அப்பதான் நமக்கு வர இருக்கிற பிரச்சனையில இருந்து கூட ஒண்ணுமே கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு, விடுவித்து நம்மளை ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. மூணாவது காரியம், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனே நான் விடுவிப்பேன். எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. நம்ம இப்ப இந்த நாட்கள் நம்ம எதன் மேல வாஞ்சியா இருக்கிறோம்? யாரெல்லாம் செல்போன் மேல வாஞ்சியா இருக்கிறீங்க? செல்போன் மேல எல்லாருமே வாஞ்சியா தான் இருக்கிறோம் இல்ல? சாப்பாடு இல்லைனாலும் கூட இருக்கிறோம். ஆனா செல்போன் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம்? ஆமா, நம்ம எங்க போனாலும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு சொல்றோம். அப்படி இல்லை, நீங்க போகிற இடமெல்லாம் எங்கள் செல்போன் எங்கள் கையோடு என்ன பண்ணுது இருக்குது. பாத்ரூம் போனா கூட என்ன பண்றோம், நல்லச்சா தள்ளி உட்காரு. அது என்னது, அவ்வளவு முட்டின்னு உட்காந்துங்கிற டிஸ்டர்ப். அந்த முட்டி வெளியே வா, மேல வைக்காது, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. வீட்டுலதான் தொல்லை பண்றேன்னா சர்ச்சில் வந்தா கூட வா.
அல்லேலூயா. செல்போன் மேல எப்படி இருக்கிறோம்? வாஞ்சியா இருக்கிறோம். அடுத்தது சாப்பாடு மேல எப்படி இருக்கிறோம்? வாஞ்சியா இருக்கிறோம். இப்போ ஒரு கறி குழம்பு ஒரு வீட்டுல வச்சாக்கா அத கறி குழம்புன்னு சொல்லி நம்ம காதுல கேட்டாலே எவ்வளவு ஒரு ஆவலா வருமா இல்லையா? உண்மையை பேசுங்கப்பா. ஆமா, எல்லாருக்கும் அந்த ஆவல் தானே இருக்குது. சண்டே வராது. கறி குழம்பு வச்சா சண்டையே வராதான். அந்த ஒரு ஆவல் வருது இல்ல? ஆவல் இருக்குதா இல்லையா? வருது. ஆமா, சாப்பிடுறதுக்கு ஆவலா எதிர்பார்க்கிறோம், ஆவலா அந்த காரியத்தெல்லாம் செய்யறோம். ஆனா கர்த்தரை தேடுறதுக்கோ கர்த்தருடைய காரியத்தை நமக்கு என்ன பண்ணல, அந்த வாஞ்சை, அந்த ஆவல, அந்த எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்றது இல்ல, தேடுறது கிடையாது. பைபிள் படிக்க தெரிஞ்சவங்களாம் யாரு கை தூக்கு? படிக்கிறீங்களா எல்லாம்? ஜான் தான் படிக்க முடியும். படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்களா? எக்ஸாம் வைக்கலாமா? எக்ஸாம் வைக்கலாமா? இப்போ எக்ஸாம் எழுதுறோம் நாங்க. போன மாசத்துல இந்த மாசத்துலயா? அது போல எக்ஸாம் நாங்க வாழ்நாள்ல எழுதுறதே கிடையாது. அவ்வளவு சூப்பரா நாங்க 100 கூட என்ன பண்ணலாம் எடுப்போம்னு நினைக்கிறேன். அதுலயே எது மிஸ் ஆகுதோ தெரியல. எக்ஸாம் என்ன பண்ண நாங்க அவ்வளவு அழகா எழுதணும். என்னன்னாக்கா, இங்க என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனே நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். எதன் மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறோம்னா, இருக்கணும்னு சொன்னா இந்த வேத வசனங்களின் மேல நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். இந்த வசனத்துல நமக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த வசனத்துல என்ன இருக்குது, ஆறுதல் இருக்குது. இந்த வசனத்துல நமக்கு என்ன இருக்குது, சுகம் இருக்கிறது. இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நம்ம சொல்றோம் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லைன்றோம். நீ எதை நேசிக்கிற, எதை நேசிக்கிற? உனக்கு சமாதானம் இல்ல. எதை நேசிக்கிற? சாப்பாடு நேசிக்கிறோம். சாப்பாடு இல்லைன்னா என்ன இல்லை, குண்டா பறகுது. அதுவும் குறைவா இருந்ததால என்ன பண்ணுது, குண்டா பறகுது. சாப்பாடு கதையே போதெல்லாம் ஏன்னு தெரியல. அல்லேலூயா, பறகுது. அதன் மேல நம்ம அவ்வளவு வாஞ்சியா ஒரு தாகமா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த நான் உண்டு சமாதானம். சமாதானம் மட்டும் போல மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப அந்த இப்ப யாருக்காவது சமாதானம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க என்ன பண்ணல, கர்த்தருடைய வார்த்தைய என்ன பண்ணல, வாஞ்சியா என்ன பண்ணல, அதை நேசிக்கல. நீங்க அதை நேசிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும், சமாதானம், மிகுந்த சமாதானம் இருக்கும். ஆறுதல் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், நல்ல ஒரு தீர்காயுசு உண்டாகும். எல்லாமே இந்த சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணுது, வசனத்துல இருக்குது. இந்த வார்த்தையினால நமக்கு என்ன உண்டாகும், ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், எலும்புகள்லாம் என்ன பண்ணும், பலன் உண்டாகும். இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்றது இல்ல, தேடுறது இல்ல. டாக்டர் தேடுறோம், மாத்திரை என்ன பண்றோம், சாப்பாடை விட மாத்திரை என்ன பண்றோம், அதிகமா எடுக்கிறோம். வார்த்தையை டெய்லி நம்ம வாசிச்சு நம்ம அதை உள்ளுக்கு நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம கொண்டு போனோம்னாக்கா நம்ம சரீரமே எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். மாத்திரைகள்லாம் என்ன பண்ண மாட்டோம், நாம எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உள்ள வார்த்தையில நம்ம என்ன பண்றது இல்ல, பிடிக்கிறது இல்ல. எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-12 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாடல் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே
இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் சொன்னா, இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், நீங்கள் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்படுகிறதான இந்த காரியங்கள் நமக்குள்ள கிரியை செய்தா இல்லையா? துர்குணம், சகலவிதமான கபடு, வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்கூறுதல், இது நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு காரியம் என்ன பண்ண நமக்குள்ள இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, இதை நீங்க என்ன பண்ணனா ஒழித்து விட்டு, இந்த காரியத்தெல்லாம் நீங்க ஒழித்து விட்டு, அதை ஒழிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? வளர முடியும். இதை ஒழிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. சத்தியத்தின்படி உங்ககிட்ட வேதம் இருக்குது, படிக்க தெரியும், நீங்க அதை படிக்கலாம். சரிங்களா? அதை தான் அங்க சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படினா நீங்க வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருப்போம்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். அந்த அனுபவம் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணல வரல. இந்த வேதத்தை நீங்க அனுதினமும் வாசிச்சு அந்த வசனங்களை நீங்க தியானம் பண்ணும்போது நீங்க என்ன காரியங்களை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை மொத்தமா என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம இதை படிக்க மாட்டோம், டிவில உட்காந்து சீரியலை பாக்குறோமா இல்லையா? வேலைக்காம ஜெபத்துக்கு நீங்க எல்லாம் ஏன் வர மாட்டீங்கன்னாக்கா சீரியல்ல உட்காந்து நிக்கிறீங்க போல, என்ன நாடகத்துல உட்காந்து நிக்கிறீங்க போல. ஒருத்தர் என்ன பண்றது இல்ல, வரது இல்ல. இந்த வாரம் ஒரு ஆள் வந்தது, மறுநாள் நைட் பிரேயர்ல காணோம். நான் வந்துருவேன் வாக்குறுதி பண்ணிட்டு போறாங்க, என்ன பண்றது இல்ல, வரது இல்ல. நேற்று சுத்திகரிப்புக்கு என்ன பண்ணல, வரல. ஒரு நாள் ஒரு ஜெபத்துக்கு வந்துட்டா மறுநாள் என்ன பண்றது இல்ல, வர முடியல. ஏன்னாக்கா ரொம்ப ரொம்ப தூர பிரயாணத்துல இருந்து வந்துட்டு போறாங்கல்ல, அதனால மறுநாள் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, வர முடியல. ட்ரெயின் பிடிக்கணும், 4 பஸ் பிடிக்கணும், அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். வந்து போற அந்த டிராவல்ல என்ன பண்ணிடுது, பாதி நேரம் கழிஞ்சுது, அதனால வர முடியல. ஒழிஞ்சின்னா என்ன பண்ண முடியும்? வேலைக்கிழமை யாருமே ஜெபத்துக்கு என்ன பண்றது இல்ல, வர்றது இல்லை. சரி, அதனால தான் ஒரு திட்டம் பண்ணோம். என்னன்னாக்கா அந்த வேலைக்கிழமை ஜெபத்துக்கு அதனால என்ன பண்ண, எல்லார் வீட்லயும் போயிட்டு எல்லாரையும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு வரலாம், எல்லாரும் செக் பண்ணிட்டு வரலாம், என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம். வருவோம், திடீர்னு வருவோம். யார் ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணுவீங்களோ இல்ல என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா டிவி பார்த்துன்னு உட்காந்துருந்தீங்களன்னா அங்கேயே ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துருவோம். ஒயர் பத்தி நீ போகுமோ இல்ல டிவி கீழே ஒஞ்சு போகுமோ தெரியாது. அதனால அது உழுந்து உடையாத, அது பத்தி நீ எரியாததுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, சபைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது வெயிலா இருக்குது வர முடியலன்னா கூட சொல்லுங்க, கொடை கூட நாங்க கொடுத்து அனுப்புறோம், அதை கூட நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம். கொடை வெயில அவங்க கருப்பாயிட கூடாது இல்ல, அதனால கொடை கூட நாங்க தரோம். பெரிய கொடை வேணும்னாலும் பெரிய கொடை இருக்குது, இல்ல நாங்க சின்னதா ஸ்டைலா தான் அங்க புடிச்சுன்னு போவோம்னு சொன்னீங்கனாலும் சின்ன கொடையா கூட உங்களுக்கு தரோம். அழகா என்ன பண்ணுங்க, அதை முடிச்சுன்னு அழகா வாங்கன்றோம். ஏன் வர மாட்டீங்க? நீங்க வந்தா பசியோடு போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆகாரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்களும் வந்து ஜெபத்துல உட்கார்றோம். நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து என்ன பண்ண முடியல, உங்களுக்கு ஜெபத்துல உட்கார முடியல, என்ன பண்ணலாம்? ஆட்டோ எடுத்துன்னு போயிடலாமா? இந்த வாரம் ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் என்ன பண்ணலாம் ஆச்சு, அதுதான் பண்ண போறோம். மறந்துட போறோமா? ஜெபத்துக்கு வர பிள்ளைங்களா ஞாபகப்படுத்துங்க, இந்த வாரம் வேலைக்கிழமை கட்டாயம் போறோம். ஞாபகப்படுத்து, கட்டாயம் போறோம். போய் யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டியோட கூட நாங்க என்ன பண்ணுவோம், ஆமா உங்களை கூட்டின்னு வந்து ஜெபத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு
உங்களை மன நிறைவா நாங்க அனுப்பி வைக்கிறோம். சரிங்களா? அல்லேலூயா. இப்ப இங்க என்ன சொல்றேன்னா, என்னிடத்தில் வாஞ்சனா எதன் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும்னாக்கா வேத வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். அந்த வசனத்தை நம்ம கேட்கிறோம்ல, கேட்டா அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்ப நமக்குள்ள இப்ப சொல்லப்பட்டுகிற காரியம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? துர்குணம், பொறாமை, இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை. நமக்கே தெரியல, தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியல, அந்த காரியங்களை விட முடியல. மற்றவங்களை பத்தி புறம் கூறுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? மற்றவங்களை பத்தி பேசுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எதனா கிடைக்க போதா? கிடைக்காது. அதை ஏன் பேசுறோம்? நம்ம ஆசீர்வாதத்துக்கு யார் தடையா இருக்கிறோம்? நாமளே தான் தடையா இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம நாளுக்கு நாள் வளருவோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தைய போல என்ன பண்ணோம்? புதிதானாக்கா நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு ஆசையா ஆலயத்துக்கு வந்தீங்க, எவ்வளவு ஆசையா வேதத்தை எடுத்து வாசிச்சீங்க. இன்னைக்கு அந்த ஆசையோடு வாசிக்கிறீங்களா? அந்த உற்சாகமா சபைக்கு வரீங்களா? சபைக்கு வர்றதே கஷ்டமா இருக்கிற மாதிரி வரீங்க. ஆனா வெளியில எங்கன்னா போனோம்னா என்ன பண்றோங்க? அந்த டயத்துக்கு முன்னாமே ஆயத்தமாகி என்ன பண்றோம்? போன் அடிக்கிறோம். யாரு கூட்டின்னு போறாங்களோ அவங்களுக்கு அடிக்கிறோமா இல்லையா? இல்லையாம்மா? அடிக்கிறோம். எது முக்கியம்? தேவ சமூகத்துலதான் நம்ம என்ன பண்ணோம்? ஆசையோடு வரணும். நம்ம ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல எந்த ஆசையில இருந்தோமோ அதை விட அதிகமான ஒரு ஆவலோடு ஆசையோடு தான் நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்ணணும்? தேடணும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்படுது. இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய் நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களா இருக்கக்கூடாது. வேத வசனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிக்கணும். ஒரு வார்த்தை நமக்கு வருதுன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அதன்படி நம்ம நடக்க பிரயாசம் பண்ணணும். எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் நம்முடைய சுபாவங்கள் என்ன பண்றது இல்ல, மாறுறது இல்ல. சுபாவங்கள் மாறாதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாத தடை. இருக்குதா இல்லையா? ஆசீர்வாத தடை. நம்முடைய சுபாவங்கள் இன்னும் என்ன பண்ணல, இன்னும் மாறல. எதுக்கு கர்த்தர் குழந்தை போல மாறினா பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு? குழந்தை போல எதுக்கு மாற சொல்றாரு? குழந்தை போல எதுக்கு மாற சொல்றாரு? கவனிங்களேங்க பாரு, அந்த குழந்தைய கவனிக்கிறோம் பாரு. எதுக்கு குழந்தை போல மாற சொல்றாரு? இப்ப சைமனை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப கூப்பிட்டாக்க அந்த குழந்தை என்ன பண்ணும்? வரும். இல்ல அது ஏதாச்சும் ஒரு திட்டா கூட திரும்ப கூப்பிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும்? வரும். ஏன்னா அந்த குழந்தைக்குள்ள எந்த ஒரு என்ன இல்ல, கபடமும் இல்லை. உங்களை அது போல திட்டாக்க திரும்ப வருவீங்களா கூப்பிட்டா? எப்படி திட்டலாம்? யாரை கேட்டு திட்டலாம்? உங்களை என்ன திட்டுறதுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? கேக்குறோமா இல்லையா? கேக்குறோம். அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இதெல்லாம் என்னது? நமக்கு சாதாரண விஷயங்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? விட்டுடணும். நம்ம என்ன எது கேட்கறாங்க? நல்ல விஷயத்த சொல்றது தானே கேட்கறாங்க. அதை நம்ம கஷ்டமா எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு சொல்றதுக்கு ஆள் யாரு? சொல்லக்கூடிய நிலையில யார் இருக்கிறா? ஊழியக்காரர் இருக்கிறார். கேட்க வேண்டிய இடங்கள்ல யாரு இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். அப்ப அதன்படி கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அவர் என்ன சொல்றது? அவர் சொன்ன செஞ்சுணுமா? கேக்குறோமா இல்லையா? கேக்குறோமா இல்லையா? கேக்குறோம். அப்ப கேக்குறதுனால்தான் யார் வாயும் திறக்கல பார், கம்முனுக்குறீங்க பார். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றேன்னா, வேத வசனங்கள் மேல என்ன பண்ணோம்? வாஞ்சையா இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற இந்த துர்குணம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் என்ன பண்ணினா எப்பவுமே இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சமாதான மகிழ்ச்சி இருதயத்துல இருக்கும். அதெல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம முகமே எப்படி இருக்கும்?
நம்ம முகமே எப்படி இருக்கும்? கோப முகம். அந்த முகம் வேறுபடும். அந்த முகம் வேறுபட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வேதத்தில் நிறைய பேருடைய முகம் என்னாச்சு? வேறுபட்டுச்சு. எதனால? அவங்களுக்குள்ள அந்த பொறாமை, எரிச்சல், கோபம் அது இருக்கிறதுனால அந்த முகம் என்ன பண்ணா வேறுபடும். சின்ன ஒரு காரியமா இருந்தா கூட சடால்னு என்ன வரும்? அப்படியே மற்றவங்களை அப்படியே தாக்குற மாதிரி ஒரு கோவம் வரும். அப்படிப்பட்ட பிள்ளைங்கள நாம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து. கிறிஸ்துவ நாம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறணும். நம்மள நாம நான் எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க கூடாது. கிறிஸ்து நம்மள என்ன பண்ணா மகிமைப்படணும். அல்லேலூயா. எப்பவுமே சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை என்ன பண்ணுங்க, நினைங்க, யோசிங்க. அதன்படியாகவே கர்த்தர் நம்மள என்ன பண்ணுற, நாம நல்லா இருப்போம், நம்மளோட கூட இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. நான் வேழகம் பிரயர்ல கூட சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியில்லை, இது கஷ்டம், அதை ஏத்துக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா தான் அது கஷ்டமா இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் நினைச்சேன்னா தான் எந்த ஒரு விஷயமும் பெருசு. இந்த விஷயம் ஒண்ணுமே இல்லை நீ எடுத்துட்டு போனேன்னா அது என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இருப்ப. எந்த விஷயமும் ஒரு பெருசாவே எடுக்காத, எல்லாத்தையுமே நீ சாதாரணமா எடுத்துட்டு போற நிலப்பாட்டுல இருந்தீன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னால என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். சண்டை போடுறவங்களால கூட என்ன பண்ண முடியும்? உன்னால இருக்க முடியும். ஆனா நீ எந்த விஷயத்தையுமே நீ கஷ்டமாகுது குறையாவே எடுத்தேன்னா சமாதானமா இருக்கிறவங்க இடத்துல கூட உன்னால என்ன பண்ண முடியாது? சமாதானமான சூழ்நிலை உண்டாக்க முடியாது. இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களாம் எதுவும் பாக்குறதே கிடையாதா? எந்த விஷயத்துமே தப்பாவே நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது? சமாதானமா இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாதாரணமா நம்ம அதை எடுத்துட்டு ஒரு பொருட்டாகவே எல்லாத்தையும் ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம்னாக்கா எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட நம்ம அந்த இடங்கள் எப்படி இருக்கலாம்? சமாதானத்தோடு நம்மளால வாழ முடியும். அதுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கான காரணமா எது? அந்த காரியம் பிடிக்கலன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கடவுளுக்கு பிடிக்கலையா அந்த காரியத்தை என்ன பண்ணாத, செய்யாத. எனக்கு பிடிக்கலையா நீ செய்யாத, உனக்கு பிடிக்கல என்ன செய்யாத, அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்ப என்னன்னாக்கா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களா அதன் மேல வாஞ்சி உள்ளவர்களா நம்ம மாறும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? யாருமே புரியலையா? சரி, சகோதரர்கள் கேட்கலாம். என்னன்னு சொல்லுங்கப்பா. முதல் காரியம் மைக் கொடுட்டா அவங்கள வாய் திறக்காத பேசணுங்க. யாருன்னா அவங்கதான், அவங்கள தான் கத்துக்கணும். வாய் திறக்காம எப்படி பேசணும்னா புரியாது. சத்தமா தான் சொல்லுங்க. நாங்க இங்க இருந்தா தானே சொல்லும் போது நாங்க எங்கேயும் ஆழ்ந்த ஒரு சிந்தனையில யோசிச்சுன்னு இருந்தா எங்க உள்ள போவோம்? நம்பினவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? விடுவித்தார். நம்பும் பொழுது நமக்கு கட்டாயம் என்ன பண்ணா நம்பணும். முழுமையா அவரை தான் நம்பணும். எனக்கு பணம் ஒரு பக்கம் இருக்குது, எனக்கு ஜனம் ஒரு பக்கம் இருக்குது சொல்லி என்ன பண்ணாத, பணத்து மேலே ஜனத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காத. உன் காரியம் என்ன பண்ணாது? வாய்க்காது. ஏசப்பா எனக்கு பணமும் இல்லை ஜனமும் இல்லை, எனக்கு எல்லாம் யாருதான்? நீங்க தான் சொல்லி அவரை மட்டும் நம்பினீங்கன்னா கட்டாயம் அவர் உங்களை விடுவிப்பார். அதை விட்டு எனக்கு ஜனம் இருக்குது, என் ஜனக்கட்டு அதிகம், எனக்கு பணம் நிறைய இருக்குது, பணக்கட்டு அதிகம், எனக்கு என்ன பண்ணாது? காரியம் வாய்க்காது. ஒண்ணு கூட வாய்க்காது. எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா, எல்லாமே நீங்க தான், உங்களை மாத்திரம் தான் நம்புறீங்கன்னா உங்க காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த நோக்கி கூப்பிடணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? நோக்கி கூப்பிடணும். நல்லா இருக்கும் போது கூப்பிட மாட்டோம், பலவீனம் வந்தா மட்டும் கூப்பிடுவோம். அந்த நிலப்பாட்டுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளுடைய பலவீனத்தை போல அநேகருக்கு பலவீனம் இருக்குது. அந்த பலவீனங்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம எப்போதும் திறப்புல நிற்கும் போது நம்ம பலவீனத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு? மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்யறோங்களா? நம்ம ரொம்ப நல்லவங்களா? எதுக்குமே தகுதி இல்லாதவங்க. ஆனாலும் நம்மையும் நேசிச்சு நம்ம ஏறெடுக்கிற ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? செய்யறாருன்னா அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்துட்டு மற்றவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் போது
யோபு ஜெபித்தாரா இல்லையா? அவருடைய நண்பர்களுக்காக அவருடைய பிரச்சனை மாறுச்சு. அதனால எப்போதுமே ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா நம்ம மாறும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். மூணாவது காரியம், என்னிடத்தில் வாஞ்சியார். என்னிடத்துல வாஞ்சேன்னா, ஏன்னா அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு. அவர் தானே வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மேல நம்ம வாஞ்சையா இருப்போம்னாக்கா நம்மள என்ன பண்ணுவாரு? கர்த்தர் விடுவிப்பார். நமக்குள்ள இருக்கிறதான சகல விதமான துர்குணங்கள், பொறாமைகள், கோபங்கள், கபடு, அதெல்லாம். ஏன்னா நீங்க சாதாரணமா யோசிக்கிறீங்க, நம்மளுடைய வாயின் வார்த்தையில தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறார். நீங்க 1 பேதுருல வாசிச்சீங்கன்னாக்கா, இந்த கபடம், இந்த வார்த்தை, இந்த சொல்லுனால நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோமா? ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம்? இழந்து போறோம். அதனால இந்த நாவ என்ன பண்ணுங்க, எல்லா விதத்திலையும் அடக்கி அடக்கி பேசுறது, நம்ம பார்த்து பேசுறது, அது ரொம்ப நல்லதா இருக்கும். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும் அது நன்மையா இருக்கும். எதையும் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாயை கர்த்தர் சொல்றாரு, நீ யாரையும் என்ன பண்றத? நியாயம் தீர்த்துறாத. உன் வாயினால என்ன பண்றத? நியாயம் தீர்த்துறாத. நியாயம் தீர்க்கிறவர் யாரு? கர்த்தர். அதனால யாரையும் நம்ம என்ன பண்றது? நம்ம வாயின் வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வரும். அந்த வாயின் வார்த்தையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவார். எந்த விஷயமும் தெரியாதே என்ன பண்ற கூடாது? அபண்டமா பேசிடக்கூடாது. ஒரு காரியம் தப்பா இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது? புறங்கூறி திரியக்கூடாது. இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு யாருக்கு? நமக்கு. நன்மை செய்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அப்படி நம்ம இருக்கும்போது அந்த நாவை நம்ம காத்து கொண்டோம்னா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். சரிங்களா? அதனால கர்த்தர் நம்ம விடுவிக்கணும்னா அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவரை எப்போதும் நோக்கி கூப்பிடணும். இந்த வேத வசனங்களின் மேல நம்ம வாஞ்சியா தாகமா அதை வாசிச்சு அதை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளின் படியே நம்மை நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுவிக்கிற தேவன் இல்லையா? அல்லேலூயா. அவர் நம்பினவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். யார் நம்பினது? யாரை நம்பினாங்க? யார் நம்பினது? விடிய விடிய கேட்டு காலையில் எழுந்து குருடன். அல்லேலூயா. ஊழியக்காரிடத்துல சொன்னவங்க யாரு? தீர்க்கதரிசனுடைய மனைவி. அவங்க என்ன பண்ணாங்க? கடன் பட்டுட்டோம், கடனை திருப்பி கொடுக்காம போயிட்டாங்க. அதுக்கு தான் சொன்னாங்க, புருஷன் வாங்கினாலும் கடன் பொண்டாட்டி தெரியணும், பொண்டாட்டி வாங்கினாலும் கடன் புருஷனுக்கு தெரியணும்னு. அல்லேலூயா. அதனால தெரிஞ்சதுனால தான் அவர் இருக்கும்போது அந்த கணத்தை செலுத்த முடியாம போயிடுச்சு. பிள்ளைங்களை அடிமைப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க? ஊழியக்கார இடத்துல ஆலோசனை கேட்டாங்க. ஊழியக்காரர் என்ன கேட்டாரு? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? அல்லேலூயா. கேன்ல வச்சிருந்தாங்களா பேரல்ல வச்சிருந்தாங்களோ தெரியலன்னாங்க. ஆனா அங்க குடத்துல வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஒரு கூட எண்ணெயை தவிர எங்க கிட்ட எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதமான காரியத்தை செஞ்சாரு. இன்னைக்கு உங்களை நம்புறவங்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க போறாரு. அல்லேலூயா. நம்பினவர்களை விடுவிக்கிற தேவன். ரெண்டாவது, கூப்பிடுறவங்களை விடுவிக்கிறாராம். யார் கூப்பிட்டது? குருடன் கூப்பிட்டான். அல்லேலூயா. குருடன் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே அவருக்கு சத்தம் கேட்டுருச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த யார் கூப்பிடுறாங்கன்னு இன்னைக்கு ஒரு விடுதலை இருக்குது. உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். மூணாவது சொன்னாங்க, வாஞ்சையா இருக்கிறவங்க. எது மேல வாஞ்சையா இருக்கணும்? வேத வசனத்தின் மேல. அல்லேலூயா. வேத வசனத்தின் மேல வாஞ்சையா இருந்துட்டோம்னா கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் தானே? அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து தேவனை ஆர்ப்பரித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 121:1 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். யாருக்கெல்லாம் ஒத்தாசையை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் போது. அதாவது ஆராதனைக்கு போனாவே அந்த வார்த்தையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்.
ஏதோ வந்தோம் போனோன்றது இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடாம போயிட்டா எவ்வளோ நஷ்டம் வருதுன்றதை ஜனங்க பார்க்கணும். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வருதுன்றதை பார்க்கணும். இது ஆவியில ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு கர்த்தர் தரப்போறார். இருக்கிறீங்களா? சகோதரர்களா வாயை திறக்க மாட்டாங்க, கரை கட்டி நிற்பாங்க. அல்லேலூயா. வாயை திறந்தீங்கன்னா இன்னைக்கு உன் வாயினால நன்மையை வர கர்த்தர் கொடுக்க போறேன். உன் வாயை விரிவா தெரியாத நன்மைகளால் நான் நிரப்புவேன் என்று சொன்னவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நன்மைகளால் நிரப்புகிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். விடுதலை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. ஆவில ஒரு விடுதலை, ஆத்துமாவுல விடுதலை, சரீரத்துல விடுதலை, சுகதம் உனக்கு அற்புதமா வரப்போகுது. அல்லேலூயா. உன் பர்சு நிரம்ப போகுது. 4 பேர் தான் சோத்துறோம். அல்லேலூயா. அந்த 4 பேர் மட்டும் பர்சு இந்த வாரத்தில் நிரம்பட்டும், பேக் நிரம்பட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேர கண்டலை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. பண்ணுவோம். எல்லா துதிகன மகிமை கர்த்தரை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அண்ணனாய்க்கும் காவல சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையில் நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தைங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you.